ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட நிமிடம் 72,000 தேவ தூதர்கள் வாளுயர்த்தி மனித வம்சத்தை இந்த பிரபஞ்சத்தில் நின்றும் என்றென்றைக்குமாய் நீக்கிக் களையான் ஒரே ஒரு கட்டளைக்கு வேண்டி தேவ தூதர்கள் எதிர்பார்த்து நின்றார். உலகரட்சகனாய் இயேசுவினை அதிக்ரூரமாக அடிக்கப்பட்டு பரிகசித்து ஆணிகளால் தரைக்கப்பட்டு இந்த நேரத்திலே ஆகாச மண்டலம் கோபாக்னியில் காணப்பட்டது. இந்த நேரத்திலும் மிகாயேல் தூதர் உச்சத்தில் சொன்னார், இந்த தலைமுறையை நசிக்கப்படட்டே என்று கேட்டார். எப்ரேல் தூதர் அழுது, ஆனால் பூமியில் மன்னிப்பிന് தயாரல்ல. இயேசு பரலோகத்திலே பிதாவினை நோக்கி அவர் கேட்டார், இவர் செய்தது என்றென்னு இவருக்கு தெரியவில்லையே, இவர்களோடு மன்னியோ என்று கேட்டார். இந்த நேரத்தில் 72,000 வாளுகள் கீழே போடப்பட்டது. காரணம் என்றென்ன தெரியுமா? ஒன்று மட்டும் நான், பிரியமானவரே, அன்பு சிலுவைக்கு எதிரல்ல. அதாவது அன்பு சிலுவைக்கு எதிரல்ல. அன்பான ஜனமே, மரண நேரத்திலும் இயேசு தன்னுடைய அன்பு வெளிப்படுத்தினார். அன்பு எல்லாத்துக்கும் மேன்மையானது. அன்பு எல்லாத்துக்கும் சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் காணிக்கின்றது. சிலுவையிலே நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய அன்பு இந்த உலகம் முழுவதுமாக அவருடைய அன்பு ஒவ்வொரு குடும்பங்களில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அன்பினால் எல்லாம் முடியும். அன்பில்லாத குடும்பம் அது ஒரு வாழ்க்கைக்கு இருளாக காணப்படுகிறது. இருட்டு நீக்கிறதுக்காக நம்ம அந்த உலகத்தில் வந்த நசரேயனாகிய இயேசு இன்னும் நம்மோடு கூட அவர் உயிரோடு இருக்கிறார். அன்பு வெளிப்படுத்திய ஒரே ஒரு தெய்வம், அதான இயேசு. ஆமேன், ஆமேன், ஆமேன்.